எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து நான் ரீசெண்டாக பாடி ஷாப்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இது. வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, பட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பாடி ஷாப்பில் வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாடி ஷாப்பில் நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணது கிடையாது, பட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஐ திங்க் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினது ரொம்ப நல்லா வந்து எனக்கு என்ன சொல்கிறது, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து 2 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் 3rd டைமே வந்து ரிவ்யூ போடுறேன். அவ்வளோ நல்லா இருக்குது அதனால. ஸோ இப்போ வந்து இது என்ன ப்ராடக்ட்டு, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ என்ன ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பாடி ஷாப்போட ட்ராப்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராப்ஸ் ஆஃப் யூத் அப்படின்ற வேரியண்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. இதுக்கு கீழே வந்து அண்டர் ஐ க்ரீமு, சீரம்ஸ், அந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பீல் ஆஃப் மாதிரி நம்மளோட டெட் ஸ்கின்ஸு, அப்புறம் பொல்யூஷன்ஸு, இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக உள்ள ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு 93% வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்டெம் செல்ஸ்லேருந்து எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு வீகன் ப்ராடக்ட்டு, அதனாலையும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மேபி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 2000 வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுக்குது. அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேறு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மெயினாக இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பொல்யூஷன் கிளியரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வெளியிலலாம் போயிட்டு ரொம்ப டர்ட்ஸு, அழுக்கு அந்த மாதிரிலாம் வந்து வரும். இப்போ லாக்டவுனில் இருக்காது, பட் ஸ்டில் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நமக்கே தெரியாமல் நிறைய டர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்குள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட எம்எல் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 100 ml தான். 100 mlக்கு 2000 rupees. ஸோ பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் பாட்டிலில் பம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. பம்ப் இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிற அளவுக்கு இருக்குது. பேக்கேஜிங் வந்து அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 பம்ப் யூஸ் பண்ணாவே போதும். இது எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வீக்லி 2 times ஆர் 3 times வந்து யூஸ் பண்ணணும். ரெகுலராக தேவை கிடையாது. ஸோ 2 to 3 times வந்து யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீகன் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல ப்ராடக்ட். இது வந்து ஏன்னா வீகன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து இது நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால, ரொம்ப நிறைய கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து இது ரொம்ப நல்லது. நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ராடக்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது பாதிப்பும் தராது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமே வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எடுத்தாச்சு. இப்படி இருக்குல்ல, இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 2 to 3 pumps எடுக்க போகிறோம். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து பேட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 pump மட்டும் எடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு 2-3 ஒரு 1 minute வந்து அந்த இது உங்களுக்கு தெரியும், என்னோடய ஸ்கின் வந்து பீல் ஆகி வர்றது. ஸோ அது வந்து டெட் ஸ்கின்ஸும் வரும், இம்ப்யூரிட்டிஸ் வரும், என்னோடய ஃபேஸில் இருக்க பொல்யூஷன் வரும், எல்லாமே வந்து என் ஃபேஸ்லேருந்து வெளில வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 pumps வந்து கையில் எடுத்துக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, வாட்டரி கன்சிஸ்டன்சியில். ஸோ இதனால் வந்து எனக்கு தூக்கி காமிக்க முடியல. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இது நான் வந்து என்னோடய பாமில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி என்னோடய ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து குளித்து முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு
இன்றைக்கி ஸ்க்ரப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ரன்னியாக இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்துடுச்சு. ஓகே, இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லு. அந்த என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா அந்த நேச்சுரலான ஒரு ஸ்மெல் வரும்ல, இந்த வாட்டரில் இந்த அருவி பக்கம் போகும்போது, ஃபால்ஸ் பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும். என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸ் வந்து ட்ரையே ஆயிடுச்சு. என் கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து அந்த இதெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, பீலாகி வந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து என்னை ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரேன். அதுக்கப்புறமே வந்து பேலன்ஸ் பார்த்துடலாம். என்னோடய ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து இது ஸ்கின்னை வந்து அவ்வளோ சாஃப்ட் பண்ணிவிடும். எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ இமீடியட்டாக நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரில. பிகாஸ் வந்து இது நான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆகிடும் வந்து இது போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம். இமீடியட்டாக ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து நம்ம ஃபேஸில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றது வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் அதுக்கப்புறம் தான் தெரியும், யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ வந்து அவ்வளோ என்னோடய ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. வேறு என்ன சொல்கிறது, இதோட ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து எந்த ஒரு ஃப்ளாஸுமே வந்து சொல்லவே முடியாது. இன்னொன்று வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். ஸோ எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து இதில் மென்ஷன் பண்ணல ப்ராடக்ட்டில். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ராடக்ட்னால உங்களோட ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லை வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து இது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ப்ராசஸ் தான் நான் சொன்ன மாதிரி. அது மாதிரி இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆயிலி ஸ்கின் கொஞ்சம். ஸோ அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நம்ம ஃபேஸில் வந்து ரொம்ப நேரம் இருக்க போகிறது கிடையாது. இன்னொன்று வந்து இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட்னால நமக்கு வந்து பெருசாக அஃபெக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இதில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களோட காம்ப்ளெக்ஷன் கூட வந்து கொஞ்சம் லைட்டர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் யூத்ஃபுல்லாக ஆகும், ப்ளஸ் வந்து பயங்கர ஸ்மூத் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக இவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்களோ அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் நான் சொல்லணும். ஸோ எனக்கு வந்து இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வீகனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். சொன்ன மாதிரி 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வீக்லி யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் இது எவ்வளோ நல்லா ஒர்க் ஆனது என்னோடய ஸ்கின்னில் அப்படின்றத வந்து உங்ககிட்ட மேபி ஃபர்தர் வர வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து இதோட இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படி தான் நான் சொல்வேன். வேறு என்ன, கோவிடு, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் நம்ம இருக்கோம். எனக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து வீடியோ போட பெருசாக இஷ்டம் இல்லை. பட் ஸ்டில் வந்து ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு இருக்குது மனசில். அதனால் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சொல்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வந்து மாஸ்க் போடுங்க, வெளியில் தேவையில்லாமல் சுற்றாதீங்க. வேறு என்ன அட்வைஸ் பண்ணுறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்
சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ எப்படிலாம் வந்து உங்களை வந்து ப்ரிகாஷன் பண்ணிக்க முடியுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. இந்த கஷாயம் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு குடிங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்ம சீக்கிரம் வந்து வெளியில் வருவோம். அதுக்காக வந்து கடவுளை எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கலாம். ஸோ லாக்டவுனில் வீட்டில் இருக்கோம், நம்மளை வந்துட்டு நம்ம க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமே நம்மளை சுற்றி இருக்கிற இடம் க்ளீனாக இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால தான் வந்து இந்த ஃபங்கஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. க்ளீனாக இல்லாததுன்னு கூட ஒரு ரீசன் அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா இடத்தையுமே வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அடிக்கடி எல்லாம் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த டைம்லேயும் போடுறோம். வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.